டிவிடெண்ட் டிசிஷன்ஸ் இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் போன வீடியோ இன்ட்ரடக்ஷன் பார்த்துருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 தியரி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னா எம்எம் அப்ரோச். என்ன சொல்றான், டிவிடெண்ட் கொடு, நல்லா புரிஞ்சுக்கோ. கம்பெனி ஷேர் பிரைஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை இட்ஸ் ஏர்னிங் பவர் அப்படின்னு சொல்றான். கம்பெனியோட ஷேர் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ் இருக்குல்ல, இட்ஸ் டிட்டர்மைன்ட் பை purely by its earning capacity, earning power. It will not be splitted by way of retention பண்ணாலும் மாறாது, டிவிடெண்ட் கொடுத்தாலும் மாறாது அப்படின்னு சொல்றோம்னா யாரோட தியரி? டிவிடெண்ட் கொடுத்தாலும் மாறாது, ரிட்டர்ன் பண்ணாலும் மாறாதுன்றது தான் யாரோட தியரி? எம்எம் அப்ரோச்சோட தியரி. அவன் என்ன சொல்றான், கம்பெனியோட ஷேர் சோலி டிட்டர்மைன்டு பை இட்ஸ் ஏர்னிங்ஸ் பவர் ஆர் ஏர்னிங்ஸ் கெப்பாசிட்டி. ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ், அவன் எவ்வளவு சம்பாதிக்க முடியும், என்னால கேபிட்டல் போட்டு எவ்வளவு சம்பாதிக்க முடியும்ன்றதுல தான் என்னோட ஷேர் டிட்டர்மைன்ட் ஆகுதே தவிர டிவிடெண்ட் கொடுக்கறதுனாலே கொடுக்காதனாலே என்னோட பிரைஸ் என்ன ஆகாதுங்கிறான், மாறாதுன்றது. இவன் தியரி ராங்கா கரெக்டா? படிக்கும் போது சொல்ற தியரி ராங். ஏன்னா அவன் அந்த தியரியை சர்டன் அசம்ஷன்ஸ்ல மேக் பண்ணி போட்டிருக்கான். தெர் இஸ் நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறான், ஈக்விட்டி தவிர வேற கேபிட்டலே கிடையாது. தெர் இஸ் நோ அன்சர்டனிட்டிங்கிறான். மார்க்கெட் அன்சர்டனிட்டி இல்லாம இருக்குமா? ஷேர் பிரைஸ் இஸ் அன்சர்டன் சேஞ்ச், அப்போ கிடையாது, இது கிடையாது, அது கிடையாதுன்னு அசம்ஷன் சொல்லி இவன் தியரியை ப்ரூவ் பண்றான். தியரியை ப்ரூவ் பண்ணாங்கன்னா கன்ஃபார்ம் ப்ரூவ் பண்ணலாம். இப்போ கம்பெனியில் பைக் வாங்குறேன், என் வண்டி 50 கிலோமீட்டர் போகும்னு சொல்லுவான் லிட்டருக்கு. என்ஃபீல்டு 50 கிலோமீட்டர் போகும் சொல்லுவோம். எனக்கும் தெரியும், அந்த ஷோரூம் காரனுக்கே தெரியும் 50 கிலோமீட்டர் போகாது. அப்புறம் எப்படி கம்பெனி கோட்டட் மைலேஜ் 50 கிலோமீட்டர் பர் லிட்டர்னு காட்டுறாங்கன்னா யூ சேஞ்ச் கியர் ஒன்ஸ் இன் 20 கிலோமீட்டர். கரெக்டாக 20 கிலோமீட்டர் மாறும்போது டக்குன்னு சேஞ்ச் பண்ணிடணும். 20 கியர் மேலே போச்சுன்னா செகண்ட் இயர் மாற்றிடணும், 30 மேலே போச்சுன்னா தேர்ட் இயர் மாற்றிடணும். அது மாதிரி மாற்றணும். எதிர்காத்து அடிக்கக்கூடாது, ரோடு ஏறக்கூடாது, ரோடு இறங்கக்கூடாது, பிரேக் அடிக்கக்கூடாது. இப்படிலாம் நீ போனீங்கன்னா என் வண்டி 1 லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் கொடுக்கும்ன்றது அவன் கண்டிஷன். அப்போ அவன் சொன்ன மாதிரி நம்மளால வண்டி ஓட முடியாது. ஆனா அவன் சொன்ன மாதிரி வண்டி ஓடனா அவன் சொன்ன நடக்கும். அவன் சொன்ன மாதிரின்ற அசம்ஷன் எடுத்துக்கிட்டா இந்த தியரி கரெக்ட். அப்போ இந்த தியரி நம்ம தப்பு சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு தியரி சொல்ல போறேன். உன்னை வந்து ஒரு இருட்டு காட்டுல விட்டாங்க, எந்த பக்கம் போறது, ரைட்டு போறதா லெஃப்ட் போறதா, எந்த பக்கம் போறது, நார்த் எதுவுமே தெரியல. அப்போ அங்க இருக்கிறவன் என்ன சொல்றான், தூரத்துல ஒரு சின்ன ஒளி தெரியுது, அந்த ஒளி தெரியுது தாண்டா ஊருன்னு சொல்லி அந்த பக்கம் போகிறோம். அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வேற ஒரு இடத்துல காற்று வருது, ஸ்மெல் வருது. அந்த பக்கத்துல இன்னொருத்த இடத்துக்கு போறான், அங்கேருந்து பார்க்கும்போது தான் தண்ணி சத்தம் கேட்குது, அந்த பக்கத்துல திருப்பி போறான். அப்போ இங்க நின்றுட்டு இருந்தாங்க, ஏதோ தூரத்துல ஒளி தெரியுது பத்தியா, அதான் ஊருன்னு சொன்னான் பத்தியா. அப்போ இவனோட பேஸ் அசம்ஷன் பேஸ் பண்ணி போனதுனால தானே அவனுக்கு ஸ்மெல் கிடைச்சது. அந்த இடத்துல ஸ்மெல் அடிச்சதுனால தான் அவனுக்கு தண்ணிக்கு சத்தம் கேட்டுச்சு. அப்போ எவனோ தான் ஒரு விஷயம் சொல்லுவான், அது நோக்கி போகும்போது அதுல ஆராயும் போது தான் அதுக்கான அடுத்த விஷயம் தெரியும். அதை ஆராயும் போது அதுக்கு அடுத்த விஷயம் தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஜேஜே தியரியை சொல்லணும்னு நம்ம சயின்ஸில் படிச்சிருக்க ஜேஜே ஆட்டம்ஸ் தியரி சொல்லியிருப்போம். நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் சொல்லியிருப்போம். அந்த தியரி சொல்லலைன்னா ஜேஜே தாம்சன் தியரி சொல்லணும், அடுத்த தியரி வந்திருக்காது, அதுக்கு அடுத்த தியரி வந்திருக்காது. நியூட்டன் லா சொல்லலைன்னா அதுக்கு அடுத்த லா டெவலப்பே ஆகிருக்காது. ஸோ எப்பயுமே ஒரு விஷயம் ஏதாவது சொன்னாதான் அது தப்புன்னு கிரிட்டிசைஸ் பண்ணி அடுத்த தியரி வரும், அது தப்புன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணி அடுத்த தியரி வரும். நான் எப்படி சொல்லுவேன், இப்படி போடுறது 1 தான் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை இப்படிதான் 1 போடணும்னு சொல்றான். 1 போட்டா தானே இது தப்பு, இப்படிதான் 1 போடணும்னு சொல்ல முடியும். நான் இந்த இனிஷியேட்டிவை நான் எடுக்கலைன்னா, இப்போ இது எம்எம் அப்ரோச்ல தப்பான ஒரு தியரியை சொல்லணும்னா டிவிடெண்ட் ஒரு தியரி இருக்குன்றது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. தப்பா சொன்னா கரெக்டா சொன்னாங்கிறது அடுத்த விஷயம். பட் அவன் தான் என்ன பண்ணான், தியரியை டெவலப் பண்ணான். என்ன தியரி டெவலப் பண்றான், there is no relationship between share price and dividend payout ratio. இந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்தாலும் சரி, ரிட்டென்ஷன் பண்ணாலும் சரி, ஷேர் என்ன ஆகாதுன்னு சொல்றான், ஷேர் பிரைஸ் என்ன ஆகாதுன்னு சொல்றான், அஃபெக்ட் ஆகாது, will be same தான். கம்பெனியோட வேல்யூ will not differ, will be same னு சொல்றான். யாரு சரி, எப்படி சார் ப்ரூவ் பண்ணலாம்? நேற்று சொல்லி கொடுத்த எம்எம் அப்ரோச்ல how to calculate market price சொன்னேன். where P0 இன்னைக்கு இருக்கிற பிரைஸ் பிளஸ் கே கேனா மல்டிப்ளை பண்ணிக்கோ, மைனஸ் டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு P1, which is nothing but 100 rupees price. 0ன்றது பிகினிங், 1ங்கிறது எண்ட். 100 rupees price. காஸ்ட் ஆஃப் பிகினிங் 10% கம்பெனிஸ் சம்பாதிக்கணும்னு அர்த்தம். 10% ஆட் பண்ணிக்கோ. 110 அவன் சொல்லிருப்பான் 1 plus k கொடுத்துருப்பான், which is nothing but 1 plus 10% 1.1. அப்போ
100 into 1.1 110 சேம் தான். ஓகேவா? ஒன்னு P0 plus KE போடணும் ஆர் P0 into 1 plus KE போடணும். 110 minus 5 is equal to P1. டிவிடெண்ட் மைனஸ் பண்ணா P1. இது என்ன சொல்லிருக்காங்க? நம்ம புக்ல உள்ள சம்ஸ் எடுத்து அந்த சம் வச்சு இந்த தியரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றோம்? shares இருக்கும் ஆல்ரெடி. எத்தனை shares இருக்கும்? of 100 each இருக்கும். 10,000 shares of 100 each. The firm is declaring a dividend of rupees 5. Contemplating to declare a dividend of எவ்வளோ? கொடுக்கலாம் வேணாமான்ற ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கும். ஓகேவா? it expect to have a net income of 1 lakh. income earnings எவ்வளோ இருக்கும்? 1 lakh இருக்கு. future project அதுக்கு 2 lakhs capital தேவை. D1 first decision 1 dividend paid. D2 question 2 option 2 dividend not paid paid வச்சு உங்களுக்கு அப்படி போட்டுருக்கோம். சேம் அதே क्वेश्चन நம்ம ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ dividend not paid னா என்னோட பிரைஸ் என்னவா இருக்கும்னு பார்ப்போமா? dividend not paid னா என்னோட பிரைஸ் என்னவா இருக்கும்னு பார்க்கலாம். கவனி. P0 into plus 1 plus KE minus D is equal to P1 ना P0 plus KE minus D is equal to P1 ना वो बुक में फार्मूला लिख देते हैं P0 is equal to P1 plus D by 1 plus KE लिख देते हैं अब उल्टा बने लिख देते हैं फार्मूला सेम फार्मूला ये 100 रुपीस ऑफ 100 plus KE इतना परसेंटेज है उतना ना KE परसेंटेज है KE 10% கொடுத்துக்கலாம். KE 10%. அப்ப KE 10% னா 10 rupees இதுல 10% 10 ஆட் பண்ணிக்கலாமா? 10% மைனஸ் டிவிடெண்ட் எவ்வளவா? நம்ம இப்ப அசம்ப்ஷன் என்ன எடுக்கணும்? நாட் பெய்ட். அப்ப டிவிடெண்ட் 0. அப்ப இஸ் ஈக்குவல் டு 3 னா 110 minus 0 is equal to 110. பிரைஸ் 110. அங்க மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிக்கமா? டிவிடெண்ட் பெய்ட் னா என்ன பிரைஸ் கண்டுபிடிப்பியா? P0 100 plus 10 minus 5 is equal to 105. ஆப்ஷன் 2 ல டிவிடெண்ட் வந்து என்ன ஆகும்? 105. இப்போ இந்த 2 lakhs capital இருக்கு. டிவிடெண்ட் கொடுக்கலனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல டிவிடெண்ட் கொடுக்கறனா கொடுக்கலையா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுக்கல. டிவிடெண்ட் கொடுக்கலனா 1 லட்சம் ரூபாய் ஏர்னிங்ஸ் இருக்குல்ல? 2 லட்சம் ரூபாய் கேபிட்டல் இந்த ஏர்னிங்ஸை யூஸ் பண்ணிக்கலாமா? மீதி எவ்வளவு கேபிட்டல் மட்டும் கொண்டு வந்தா போதும். ஆல்ரெடி கம்பெனில 10,000 shares of 100 each இருக்கு ராஜா. இப்போ ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் எவ்வளவு பணம் வேணும்? 2 lakhs. அதனால நான் 1 லட்சம் ரூபாய் ஏர்னிங்ஸ் வச்சிருக்கேன்ல. ஏன்னா நான் டிவிடெண்ட் கொடுக்கல. அப்ப ஏர்னிங்ஸ் எவ்வளவு இருக்கு? 1 lakh. அப்ப ஃபண்ட் எவ்வளவு எனக்கு வேணும்? 1 lakh சப்போஸ். சப்போஸ் நான் இப்ப 5 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்கறேனா அப்ப 10,000 ஷேருக்கு 5 ரூபாய் 50,000 ரூபாய் போய்டும். அப்ப 1 லட்சம் ரூபாய் 50,000 வெச்சா 80,000 இருக்கும். அப்ப எவ்வளவு எடுத்துட்டு வரணும்? 1.5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வரணும். இப்போ 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வர மாதிரி கணக்கு போடுறேன். கவனி. இந்த இடத்துல ஃபண்ட்ஸ் ரிக்வயர்ட் ஆப்ஷன் 1ல ஆப்ஷன் 1ல 1 lakh தேவை. எப்படி சார் 1 lakh சொன்னீங்க? 1 lakh ஏர்னிங்ஸ் அப்படியே இருக்கு. சோ 2 lakhsல 1 lakh போச்சுனா 1 lakh தேவை. 1 lakh 110 rupeesல தான் எடுத்துட்டு வர முடியும். மார்க்கெட் பிரைஸ் அந்த எண்ட் என்ன ஆயிடுச்சு? 110. அப்ப பிரைஸ் per share எவ்வளவு போடு பாரு. எத்தனை ஷேர் இருக்குதுன்னா 909.09 909.09 ஷேர்ஸ் எடுத்துட்டு வரும். ஒரு லட்ச ரூபாய் பணம் வேணும். ஒரு ஷேரோட பிரைஸ் எவ்வளவு? 110 ரூபாய். அப்ப எத்தனை ஷேர்ஸ் வரும்? 909.19 ஷேர்ஸ் வேணும். இப்போ வேல்யூ ஆஃப் தி கம்பெனி கண்டுபிடிப்போமா? ஆல்ரெடி 10,000 ஷேர் இருக்கு. பிளஸ் இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 110 ஷேர். 110 ரூபாய் ஒரு வேல்யூ தந்தா எத்தனை ஷேர்? 909.9. இது மொத்த கேபிட்டலா இன்டு 110. இது 10,000 ஷேர். அது 110 ரூபாய் தான் வேல்யூ. இது 1 லட்சம் டிவைடட் பை 110 போட்டா 909 ஷேர்ஸ். மொத்தம் 10,909 ஷேர்ஸ் வந்துரும். ஒரு ஷேரோட வேல்யூ 110 மைனஸ் எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் போய்டும்? எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் போய்டும்? 2 lakhs இன்வெஸ்ட்மென்ட் போய்டும். எவ்வளவு ஏர்னிங்ஸ் வரும்? 1 lakhs ஏர்னிங்ஸ் வரும். கரெக்ட்டா? டிவைடட் பை 1 plus KE. என்ன சார் 1 plus KE புதுசா போட்டுருக்கீங்களே?
ஒன்றும் இல்லை, நான் ஃபார்முலா எழுதுனா தெரியுமா? இந்த ஃபார்முலா P1 plus D by 1 plus K is equal to P0. P0 is equal to இந்த ஃபார்முலாவோட இந்த P0 இங்க கீழ எடுத்துங்க. இந்த மைனஸ் D இங்க பிளஸ் D போய்டுமா? இங்க பிளஸ் K ன்றது இன்டு இங்க மல்டிப்ளைல 1 plus K இருக்கும்ல. அப்ப இந்த டிவிஷன் 1 plus K போய்டுமா? அப்போ இந்த ஃபார்முலால இது பர் ஷேருக்கு இருக்கா? மொத்த ஷேருக்கு போடும்போது NP0 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு P0 NP1 ND by எல்லாமே அப்படிதானே ஃபார்முலா பண்ணனும். அப்ப இது எல்லாமே என்னால மல்டிப்ளை பண்றேன். அப்போ ஒரு வேல்யூ மாறினா மொத்த வேல்யூ மாறக்கூடாதுல. அப்ப இது எல்லாத்தையுமே என்ன எதால மல்டிப்ளை பண்ணிட்டேன்? இங்க பிரைஸ் இருக்கிறது அப்படியே நம்பர் ஆஃப் ஷேர்ஸால மல்டிப்ளை பண்ணிட்டேன். இங்க அப்படியே 1 plus அந்த ஃபார்முலா அப்படியே என்னால மல்டிப்ளை பண்ணா NP0 கிடைச்சிருமா? என்னது P0 ன்றது பிரைஸ் அட் பிகினிங் இன்டு n நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இது இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலால நான் எல்லாத்தையும் என்ன மல்டிப்ளை பண்றேன். நல்லா கவனி, ஆன்சர் எவ்வளவு வருது பாரு. 11 lakh. எவ்வளவு வருது? 11 lakh. 1 plus k டிவைட் பண்ணாம 1 plus k டிவைட் பண்ணு. 1 plus 1 k plus 10% 1.1 டிவைட் பண்ணு. டிவைட் பை 1.1 10 லேக்கா? இது ஆப்ஷன் 1ல. இப்போ டிவிடெண்ட் கொடுத்தா மாறணும்ல. மாறாதுன்னு நம்ம தியரி ப்ரூவ் பண்ணுவோம் பாரு. இங்க 105 ஆயிடுதா? அப்போ எனக்கு இங்க 105 னா 50000 ரூபாய் டிவிடெண்ட் போய்டுமா? அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? பேலன்ஸ் 50000. அப்ப நான் எவ்வளவு கேபிட்டல் எடுத்துட்டு வரணும்? அப்போ 1.5 லட்சம் இந்த ஆப்ஷன் இங்க போய் நான் 1.5 லட்சம் கேபிட்டல் எடுத்து 105 rupees per ஷேர்னா எத்தனை ஷேர் எடுத்துட்டு வரணும்? 1428. அது எத்தனை சம் சார்? 1428 ஷேர் சம்திங் எடுத்துட்டு வரணும். இப்போ ஃபண்ட் போடலாமா? ஆல்ரெடி 10000 ஷேர் இருக்கு பிளஸ் 1.5 லட்சம் ரூபாய் பணம் தேவை டிவைடட் பை 105. இதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இதான் என்னது? n இன்டு P1 னா என்ன? P1 தான ஃபார்முலா போடுற. P1 என்ன? 105 மைனஸ் 2 lakhs இன்வெஸ்ட்மென்ட் போய்டும் பிளஸ் 1 lakh தானே. ஏர்னிங்ஸ் எவ்வளவு? ஏர்னிங்ஸ் எவ்வளவு? ஏர்னிங்ஸ் 1 lakh divided by 1 plus KE, that is 1.1 னா 10,000 plus 1,50,000 divided by 105 பார்த்தா 1425. 10,000 1425 into 105 போட்டா என்ன அது ஆன்சர் வந்து 10 lakh. 10 lakh. 10 lakhs ஆ? மொத்த ஃபைல்ல 10 lakhs. சரி, இது இங்க என்ன வந்து ஆன்சர்? 1,50,000 divided by 105 போடு. 1,50,000 divided by 105 போட்டா 1425 ஆ? 1428. 148 plus 10,000 10,000 into 105 into 1. என்ன ஆன்சர்? இல்ல அந்த ஆன்சர் என்ன? இது மட்டும் மல்டிப்ளை பண்ணி 105 மட்டும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன? Plus 142.11,000 இப்ப 145 ஆட் பண்ணலடா. 15,000 divided by 105 ஆ plus 10,000 148 plus 10,000 11,428 11,428 into 105 into 105 12 lakhs minus 2 lakhs 10 lakhs Minus 2 plus 1 lakhs. lakh 11 lakh 11 divided by 1.1 போட்டா ஆன்சர் 10 lakhs. இங்க டிவிடெண்ட் கொடுத்திருக்கேன், இங்க டிவிடெண்ட் கொடுக்கல. இருந்தாலும் ஸ்டில் வேல்யூ ஆஃப் தி கம்பெனி ரிமைன்ஸ் சேம். சரி, இந்த ஃபார்முலா என்ன சார்? ஒண்ணுமே இல்ல. P0 is equal to P1 plus D by 1 plus K. NP0 is equal to NP1 மொத்தத்துக்கு மல்டிப்ளை பண்றோம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்றது டோட்டல் போடுறோம். புரியுதா என்ன சொல்றேன்? அப்படியே போட்டு இந்த ஃபார்முலா வந்துரும். அப்போ வேல்யூ பர் ஷேர் இது டோட்டல் வேல்யூ. அவன் என்ன சொல்றான்? டோட்டல் the company will not changeங்கறான். அவன் சொல்றான் டோட்டல் வேல்யூ ஆஃப் the company will not change அப்படினு சொல்றான். பட் அவனே கீழ ஒரு லைன் கொடுத்திருப்பான். என்ன கொடுத்திருக்கானா வேல்யூ ரிமைன் சேமா தான் இருக்கும். கேள்வி கேட்கலாம், ஏன் 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஏன் 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண கூட இருக்கலாம். அப்ப ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்கலாம். அது அசம்ஷன். இது தேவைப்படும், அப்படி இருந்தா தான் இது செட் ஆகும் அப்படின்றது தான் அசம்ஷன். மார்க்கெட் வேல்யூ ஆப்வியஸா சேஞ்ச் ஆகாது தான். எம்எம் தியரி என்னது? மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர் பிரைஸ் ஆஃப் தி கம்பெனி will not depends upon dividend payout ratio. It mainly depends upon the earning capacity. என்னால இத்தனை மாசம் சம்பாதிக்க முடியும்னா அது பேஸ் பண்ணி தான் உனக்கு ஷேர் பிரைஸ் இருக்குமே தவிர நீ சம்பாதிச்சதை கொடுக்குறியான்றத பேஸ் பண்ணி என்ன இருக்காதுன்ற ஷேர் பிரைஸ் செட் ஆகாதுன்னு சொல்றான். இது என்ன பண்ணுச்சு? எம்எம்.
அடுத்தது வால்டஸ் பார்த்தோமா? வால்டஸ் மீது நான் பார்க்கல, இப்பதான் சொல்லி கொடுக்க போறேன். வால்டர் அப்ரோச் என்ன தெரியுமா சொல்றான்? வால்டஸ் கார்டன் வால்டஸ் அப்ரோச் என்ன சொல்றான்? சிம்பிள். ஷேர் பிரைஸ் not only depends upon, நல்லா புரிஞ்சுக்கோ, share price not only depends upon dividend, not only depends upon dividend. earning capacity உண்டு, ஆனா earning capacity மட்டும் வச்சுமே என்ன பிரைஸ் அமைஞ்சிராது, மார்க்கெட் பிரைஸ் அமைஞ்சிராது. டிவிடெண்ட் plays a major role in என்னன்னு சொல்றான்? மார்க்கெட் பிரைஸ். இதுல வால்டஸ் தியரியில டிவிடெண்ட்க்கும் மார்க்கெட் பிரைஸ்க்கும் சம்பந்தம் இருக்குங்கறான். இவன் எம்எம் என்ன சொன்னான்? சம்பந்தம் இல்ல, ரெண்டு சம்பந்தம் இல்ல. இவன் என்ன சொல்றான்? சம்பந்தம் இருக்கு. இவன் சொல்றான் வேற எப்படி டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற விஷயமும் சொல்றான். எது ஆப்டிமம் பே அவுட் ரேஷியோன்னு சொல்றான். நல்லா கவனி. This is called company return on investment. R is equal to return on investment. K is equal to cost of capital. K is equal to என்னது? Cost of capital. Return 15%, cost of capital 10% னா where R is more than K. Company return is more than its cost of return. அதிகமாவே இருக்குல்ல, அப்படினா நோ டிவிடெண்ட். டிவிடெண்ட் என்ன பண்ணாதங்கறான்? கொடுக்காத. இதான் ஆப்டிமம் ரேஷியோ. டிவிடெண்டே கொடுக்காத, நீ ஏன் காசு வச்சு? ரெண்டாவது R is equal to K. டிவிடெண்ட் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் தான். 50% கொடுத்தாலும் தான், 50% கொடுக்கலனாலும் தான், 90% கொடுத்தாலும் தான். எந்த ரேஷியோல நீ கொடுத்தாலும் அது ஆப்டிமம் தான். இதுல R is equal to K. எந்த வச்சனாலும் 10%, நீ வெளிய எடுத்து போனாலும் 10%. 50% எந்த வச்சனாலும் அதே 10% உனக்கு கிடைக்குது. 50% வெளிய எடுத்து போனாலும் அதே 10% கிடைக்குது. மொத்தத்தை எந்த கொடுத்தாலும் 10%, நீ மொத்தத்தை வெளிய எடுத்து போனாலும் 10%. அப்போ R is equal to K. ஆப்டிமம்ங்கிறது எந்த ரேஷியோ இஸ் ஆப்டிமம். எல்லா ரேஷியோவும் ஆப்டிமம் தான். C R is less than K. தயவு செய்து டிவிடெண்டா வாங்கிடு. 100% டிவிடெண்ட். அப்போ R ஹையர்னா நோ டிவிடெண்ட், R lesser than K னா full dividend, R is equal to K னா எந்த ரேஷியோ வந்தாலும் ஆப்டிமம் ரேஷியோ தான். எந்த ரேஷியோ வந்தாலும் ஆப்டிமம் ரேஷியோ. இத அவன் செக் பண்ண சொல்றான். இதான் அவனோட தியரி சொல்றான். நீ வேணா செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பிரைஸ் அந்த ஷேர் இப்போ வந்து சார் R வந்து 10% சார். R 10%, 10%. அவன் சொல்ற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். R வந்து 12% சார். K வந்து 10% சார். சொல்லு R 12, K 10. என்ன எது ஆப்டிமம் ரேஷியோ? ரிட்டர்ன் அதிகமா இருக்கு, சோ டிவிடெண்ட் கொடுக்காத. நோ டிவிடெண்ட்ங்கறது தான் ஆப்டிமம் ரேஷியோ. அப்போ டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ இஸ் 0. சார் 10% டிவிடெண்ட் கொடுத்தா மார்க்கெட் பிரைஸ் இறங்கும். 20% டிவிடெண்ட் கொடுத்தா பிரைஸ் இறங்கும். 30 கொடுத்தா இன்னும் இறங்கும். 40 கொடுத்தா இன்னும் இறங்கும். ஏன்னா டிவிடெண்ட் கொடுக்காதன்ற ஒரு டிசிஷன்ல டிவிடெண்ட் கொடுக்க கூடாது. கொடுத்தா என்ன ஆகும்ங்கறான்? மார்க்கெட் பிரைஸ் குறைஞ்சிரும். கொடுக்கணும்ன்ற இடத்துல கொடுக்காம இருந்தா மார்க்கெட் பிரைஸ் இறங்கும். டிவிடெண்ட் கொடுக்கணும்ன்ற இடத்துல கொடுக்காம வச்சிருந்தீனா மார்க்கெட் பிரைஸ் இறங்கும். கொடுக்க வேணாம்ன்ற இடத்துல கொடுத்தினா மார்க்கெட் பிரைஸ் இறங்கும். கொடுத்தாலும் தான் கொடுக்காட்டணும்ன்ற இடத்துல எது பண்ணாலும் மார்க்கெட் பிரைஸ் ஆல்ட்ரா ஆகும். கொடுக்கணும்ன்ற இடத்துல R is equal to K ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்காட்டாலும் ஒண்ணுதான். அப்படி கொடுத்தாலும் ஒண்ணு ஆகாது, கொடுக்கலனாலும் ஒண்ணு ஆகாது. எப்படி சார் ப்ரூவ் பண்ணி பார்ப்போமா? மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் தி ஷேர் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு டி டிவிடெண்ட். ஏர்னிங்ஸ்ல டிவிடெண்ட் பேசினா மீதி என்ன? ஏர்னிங்ஸ்ல டிவிடெண்ட் பேசினா மீதி என்ன? ரீடைன் ஏர்னிங்ஸ். டிவிடெண்ட் பிளஸ் E minus D. இது பேர் என்னன்னு சொல்லலாம்? ஏர்னிங்ஸ் மைனஸ் டிவிடெண்ட் என்ன? 10 ரூபாய் ஏர்னிங்ஸ், அது 5 ரூபாய் டிவிடெண்ட் 5 ரூபாய் இங்க போட்டுருவியா? 10 minus 5 மீதி 5 என்னது? ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் இன்டு ஒரு ஃபார்முலா போடுறான். என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா R by K. R by K என்னல போடும்? டிவிடெண்ட் by K போட்டா என்னது? என்ன அர்த்தம்? D by K போட்டா K is equal to D by MP யா? ரொம்ப பெருசா படிக்கும் ஃபார்முலா வச்சிருந்து படிச்சு படி. K is equal to D by MP யா? அப்ப MP is equal to D by K யா? சொல்லலாமா சொல்ல முடியாதா? டிவிடெண்ட் by K is equal to market price சொல்லலாமா? அப்போ அந்த ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் அந்த இது தெரியுமா? ஏர்னிங்ஸ் மைனஸ் டிவிடெண்ட் என்னது? ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ். அந்த ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் டிவைடட் by K equal R னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இந்த R னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன்டா. இங்க E minus D னா ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ்ங்கற. இது R is equal to rate of return. E minus D வந்து
retained earnings அந்த RE போறோம். இந்த RE KE ஆல டிவைட் பண்ணு. எக்ஸாம்பிள் 10 ரூபாய் கம்பெனி earnings. 10 ரூபாய் கம்பெனி earnings. டிவிடெண்ட் ஏதாவது வச்சுக்கோ. டிவிடெண்ட் சம்திங் வச்சுக்கோ. ரிட்டர்ன் எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்குது? 12%. காஸ்ட் ஆஃப் எத்தனை பர்சன்டேஜ்? 10%. அப்ப பாரு டிவிடெண்ட் அஸ்யூம் 0. அப்போ E - 0 மொத்தமும் earnings மொத்தமும் ரிட்டர்ன் earningsா 10 ரூபாயில 0 ரூபீஸ் டிவிடெண்ட்னா மொத்தமும் ரிட்டர்ன் earnings. இந்த 10 ரூபாய் ரிட்டர்ன் earningsல கேபிடலைஸ் பண்ணு. 10 ரூபாய் எதை வச்சு கேபிடலைஸ் பண்ற? KE வச்சு கேபிடலைஸ் பண்ற. 10% KE வச்சு கேபிடலைஸ் பண்ண எவ்வளவு வரும்? 100 ரூபாய். ஒரு பிரைஸா வரும். 10 டிவைடட் பை 0.1 போட்டா 100 ரூபாய் வரும். 100 ரூபாய் ஒரு பிரைஸா இருக்கும். 100 ரூபாய்க்கு எத்தனை பர்சன்ட் ரிட்டர்ன் வந்திருக்கும்? 12%. அப்போ 12%. அப்ப என்ன வந்திருக்கும்? 1.12 ரூபீஸ் வந்திருக்கும். கரெக்ட்டா? D 0 D minus D 10 ரூபாய் E minus D 10 ரூபாய். ஏன்னா டிவிடெண்டே கொடுக்கல. அப்ப earnings மொத்தமும் ரிட்டர்ன் earnings divided by 0.1 into 0.2 போடுறேன். 0.1 into 0.12 போடுறேன். என்ன சார்? இந்த 10 ரூபான்றது நீ கொடுக்காம வச்சிருக்க ரிட்டர்ன் earnings. அந்த ரிட்டர்ன் earnings எவ்வளவு உனக்கு ரிட்டர்ன் கொடுக்கும்? இந்த ரிட்டர்ன் earnings உனக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்கும்னா இந்த காசை வச்சு நெக்ஸ்ட் எம்ப்ளாய் பண்ணா எவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்கும் பாக்கணும்ல. இந்த ரிட்டர்ன் earnings கேபிட்டலா மாத்தினா கேபிடலைஸ் பண்ணுவோம். எப்படி கேபிடலைஸ் பண்ற? KE வச்சு தான் கேபிடலைஸ் பண்ணுவாங்க. இதான் கேபிடலைசேஷன் ரேட். சோ 10 ரூபாய் கேபிடலைஸ் பண்ணா 100 ரூபாய் அதோட வேல்யூ. அப்போ இந்த 10 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் நான் சம்பாதிக்கணும்னா நான் எவ்வளவு மார்க்கெட்ல காசு போட்டுறணும்? 100 ரூபாய். அந்த 100 ரூபாய்க்கு எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும்? அப்போ இந்த 10 ரூபாயோட வேல்யூ 1.2. 10 ரூபாயோட வேல்யூ என்ன சொல்றேன்? இந்த 10 ரூபீஸ் ரிட்டர்ன் earnings வெச்சனா எனக்கு வேல்யூ எவ்வளவு கிடைக்கும்? 12 ரூபீஸ். அப்ப 0 + 12 கிடைச்சதா? டிவைடட் பை KE போட்டா மார்க்கெட் பிரைஸ். இது திருப்பி அகைன் கேபிடலைஸ் பண்றேன். இங்க என்னத்தை கேபிடலைஸ் பண்றேன்னா டிவிடெண்ட் ரிட்டர்ன் earnings ரெண்டுத்தையும் சேர்த்து நீ என்ன பண்ற? கேபிடலைஸ் பண்ற. that will leads to market price. கம்பெனி புரிஞ்சுக்கோ. அப்புறம் எழுது. என்ன சொல்றான்? டிவிடெண்ட் இப்ப 5 ரூபாய் டிவிடெண்ட்னு வெச்சுக்கோ. 5 ரூபாய் டிவிடெண்ட். அப்ப எவ்வளவு earnings? ரிட்டர்ன் பிரைஸ் ரிமைனிங் இருக்கிற 5 ரூபாய். ஏன்னா 10 ரூபாய் 5 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்தா மீதி 5 ரூபாய். இந்த 5 ரூபாய் நீ சம்பாதிக்கணும்னா 10% காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி 5 ரூபாய் சம்பாதிக்கணும்னா 50 ரூபாய் கேபிட்டல் வந்துருக்குமா? அப்ப 5 டிவைடட் பை 10% கேபிடலைஸ் பண்ணா 50 ரூபாய். 50 ரூபாய்க்கு எத்தனை பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும்? 6 ரூபீஸ். அப்போ நீ டிவிடெண்டா கொடுத்ததோட வேல்யூ 5 ரூபாய். ரிட்டர்ன் பண்றல அதோட வேல்யூ 6 ரூபாய். ரிட்டர்ன் பண்றதோட வேல்யூ எவ்வளவு? ஏன்னா நீ ரிட்டர்ன் பண்ணா 50 ரூபாய்க்கான கேபிட்டல் தான் உனக்கு கிடைக்கும். அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் உனக்கு? 12%. ஏன்னா 2% எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். எப்படி சார் 2% எக்ஸ்ட்ராவா கிடைக்கும்? எப்படி 2% எக்ஸ்ட்ராவா சொல்லு பாப்போம். எத்தனை பர்சன்டேஜ்? அப்ப 2% வேல்யூ ஏற தான செய்யும் ரிட்டர்ன் earningsக்கு. ஏன்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி 10% தான். ரிட்டர்ன் எத்தனை பர்சன்டேஜ்? 12%. அப்ப இந்த 2% என்னோட வேல்யூ ஏத்துமா ஏத்தாதா? ஏத்தும். அதனால தான் பிரைஸ் ஆஃப் தி வேல்யூ ஆஃப் தி ரிட்டர்ன் earnings என்னவா ஆயிடுது? 6 ரூபாய். அப்போ மொத்தம் 5 ரூபாய்க்கு டிவிடெண்ட் கொடுத்துட்ட. 6 ரூபாய்க்கான ரிட்டர்ன் earnings வச்சிருக்க. அப்ப கம்பெனியோட மதிப்பு இப்போ எவ்வளவு? earnings 11 ரூபீஸ். டிவைடட் பை KE போடு. இப்போ 10% KE போடு. 11 divided by 10%. 110. அது கேன்சல் 120 வந்துச்சா? நான் என்ன சொன்னேன்? R KE பார்த்தோம். R அதிகமா இருந்தா டிவிடெண்டே கொடுக்காது. நீ கொடுத்த இந்த இடத்துல மார்க்கெட் பிரைஸ் குறையும். இன்னும் எக்ஸ்ட்ரா டிவிடெண்ட் கொடுத்து பாறேன். 10 ரூபாய் டிவிடெண்டா கொடுத்து பாப்போமா? 10 ரூபாய் டிவிடெண்ட். அப்ப E minus D 0வா? 0. டிவைடட் பை 10% போடு. 10 by 10%. டிவிடெண்டே கொடுக்காதன்னா டிவிடெண்ட் கொடுத்தா 100 ரூபாய் ஆயிடும். டிவிடெண்ட் கொடுக்காதன்னு சொன்னா கொடுக்காம இருந்தா மார்க்கெட் பிரைஸ் என்ன ஆச்சு? 120. எப்படி? டிவிடெண்ட் 0வா? Dividend 0. அப்போ earnings minus dividend பாத்தீனா 10 divided by 0.1 கேபிடலைஸ் பண்ணா அதோட வேல்யூ அதுல நமக்கு எத்தனை பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைக்கும்? 12% ரிட்டர்ன் கிடைக்கும். தட் இஸ் 12 rupees. 12 rupees. 12 divided by 10% போட்டா 120. அப்போ நான் என்ன சொன்னேன்? R அதிகமா இருக்கு, KE கம்மியா இருக்கு, டிவிடெண்ட் கொடுக்காதன்னு. அதே மாதிரி கொடுக்காம இருந்தனா உங்க மார்க்கெட் பிரைஸ் 120. என் பேச்சை கேட்காம நீ டிவிடெண்ட் 5 ரூபாய் கொடுத்தேன்னு வெச்சுக்கோயேன், மார்க்கெட் பிரைஸ் 110. மொத்தத்தையும் டிவிடெண்டா கொடுத்தேன்னு வெச்சுக்கோயேன், மார்க்கெட் பிரைஸ் 100. என்னோட ரேஷியோ இப்படி இருக்கும்போது நீ மாத்தி கொடுத்தீனா மார்க்கெட் பிரைஸ் என்ன ஆகும்? R அதிகமா இருக்கு, KE கம்மியா இருக்கு. அப்ப நீ டிவிடெண்டே கொடுக்க கூடாது. கொடுத்தீனா குறையும். சரி, உல்டா ஆன்சர் போட்டு போவோமா சார்? R வந்து 20% சார். KE வந்து R வந்து 10% சார். KE வந்து 15% சார். அப்ப என்ன பண்ணணும்? இந்த டிவிடெண்ட் கொடுக்கணும். கொடுக்காம இருப்போமா? கொடுத்து பார்ப்போம்.
கொடுக்காம வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கவனி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் D is equal to என்ன டிவிடெண்டா? டிவிடெண்ட். இப்போ என்ன கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கொடுக்கணும். KE அதிகமா இருக்கு. அப்ப டிவிடெண்ட் should be given. கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 10 ரூபாய் பை டிவிடெண்ட். அப்ப earnings 0. KE எத்தனை பர்சன்டேஜ்? 15%. 10 டிவைடட் பை 15% போட்டா 10 டிவைடட் பை 15% 66 லாம் வராது. அவ்வளவுதான் வருதா? 10 டிவைடட் பை 0.15% ஆ? 0.15 போடு 10 டிவைடட் பை 0.15 66.66 into 1.5%. Okay, right. 66% price. டிவிடெண்ட் இப்போ கொடுக்கணும்னு சொன்னா 66 ரூபாய் பிரைஸ். டிவிடெண்ட் கொடுக்க கூடாது. ரொம்ப கொடுக்க கூடாது. கொடுக்காம இருக்கு. நீ கொடுக்குற இடத்துல கொடுக்காம இருக்க. அப்ப என்ன ஆகும்? டிவிடெண்ட் 0 ன்னு வெச்சுக்கோ. மொத்தத்தை என்னவா வச்சுக்கிற? ரிட்டர்ன் எர்னிங்ஸ் வச்சிருக்கேன். ரிட்டர்ன் எர்னிங்ஸ் வச்சுக்கிற. 10 டிவைடட் பை KE போடுவியா? into 0.1 போடுவியா? R தான போடுவா மல்டிப்ளை பண்ணுவல. R என்ன 0.1. அப்ப 10 டிவைடட் பை 66.66 வரும். into 0.1 பண்ணா 6.6 6.666 divided by 0.15 போடு. மார்க்கெட் ரேஷன் ஆயிடுச்சு 66 இருந்து குறைச்சிது. மார்க்கெட் ரேஷன் ஆயிடுச்சு 66 இருந்து குறைஞ்சது. ஏன்? நான் உன்ன டிவிடெண்ட் கொடுன்னு சொன்னேன், நீ கொடுக்காம ரீடைன் பண்ண, மார்க்கெட் பிரைஸ் படுத்துரும். கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காம இருந்தா படுத்துரும். கொடுக்காம இருக்க வேண்டிய இடத்துல கொடுத்தாலும் படுத்துரும். 10க்கு 10 வச்சு பார்ப்போமா? என்ன பண்ணனும்? சேம் தான். மாறாது. பாக்குறியா? 10 டிவிடெண்ட் கொடுத்தாலும் தான். அப்ப டிவிடெண்ட் 10 மொத்தத்தையும் கொடுத்துட்டேன், ஒண்ணுமே கொடுக்கல. டிவைடட் பை 0.1 ஆன்சர் ரூல். மொத்தமா டிவிடெண்ட் கொடுத்தா ரிட்டர்ன் எர்னிங்ஸே வைக்கல, மொத்தமா ரிட்டர்ன் பண்றான். அப்ப டிவிடெண்ட் 0 10 into 0.1 டிவைடட் பை 0.1 அப்ப என்னது 10 தான். டிவைடட் பை 0.1 100. அப்ப ரெண்டு ஈக்குவல் வந்தா கொடுக்காதவங்க மாதிரி பேசாது. R அதிகமா இருந்துச்சுனா கொடுக்காத. அப்ப கொடுத்தா KE அதிகமா இருந்துச்சுனா கொடுத்துரு. அப்ப கொடுக்காம இருந்தா கொடுத்துரு. இது வாட்டர் மாடல். கார்டன்ஸ் மாடலும் சேம் ராஜா. கார்டன்ஸ் இதே தியரி தான் சொன்னான். கார்டன்ஸும் இதே தியரி தான் சொன்னான். ஆனா அவனோட பிரைஸ் ஃபார்முலா வேற ஒன்று யூஸ் பண்ணிட்டான். கார்டன்ஸ் அவன் தான் கொஞ்சம் கரெக்டான பிரைஸ் யூஸ் பண்ணிட்டான். MP is equal to D plus G by KE minus G. இதான் நம்மளோட ஃபார்முலா. D plus G by KE. வால்டர்ஸ் ஃபார்முலா தான் சார் ரொம்ப கரெக்டா இருக்கு சார். வால்டர்ஸ் ஃபார்முலா ஃபுல் கரெக்ட். அவனோட அசம்ப்ஷன் ஃபுல் கரெக்ட். R equal to KE, R equal to எல்லாமே கரெக்டா ஆன்சர் வந்துச்சே சார். பக்கா. பெரிய தப்பு என்ன தெரியுமா? அவன் growth rate கன்சிடர் பண்ணல. வால்டர்ல Gன்ற கான்செப்ட் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். growth rate நம்ம என்ன பண்ணல? கன்சிடர் பண்ணோம் இன்டைரக்ட்டா. எப்படி E minus T போட்டா ரிட்டர்ன் earnings by E into K by KE into R போட்டா வரும் தெரியுமா? அதுதான் அந்த இடத்துல growth. ஆனா growth rate டைரக்ட்டா அவன் என்ன பண்ணல? கன்சிடர் பண்ணல. G இருக்கா? நம்ம G is equal to நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். VVR. அதான் ரேட் படிச்சோம். growth rate படிச்சோம். அவன் என்ன சொல்றான்? அது growth rate கிடையாது. இப்போ 10 ரூபாய் உனக்கு வந்து ரீடைன் பண்ற. அதோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10%னா 100 ரூபாய் போட்டா தானே இந்த 10 ரூபாய் ரீடைன் பண்ணிருக்க முடியும். சொல்றது புரியுதா? 10 ரூபாய் ரீடைன் பண்ற. அதோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10 ரூபாய்னா அதுக்கு எவ்வளவு போட்டுருக்கணும் நீ? 100 ரூபாய் தேவைப்பட்டிருக்கும் கம்பெனிக்கு. இந்த 100 ரூபாய்க்கு ரிட்டர்ன் 15%னா எவ்வளவு? 15 rupees. அப்ப 10 ரூபாய் ரீடைன் பண்றனா அதோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்றான்? 15 ரூபான்னு சொல்றான். கன்சிடரிங் எதிர ரெண்டுத்தையும் வச்சு growth rate சொன்னான். KE-க்கும் R-க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் growth-ன்னு தான். KE-க்கும் R-க்கும் காஸ்ட்டுக்கும் ரிட்டர்னுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் என்னன்னு சொல்லிட்டான்? growth-ன்னு தான். அது மட்டுமே growth கிடையாது. அதை கொடுக்காம வச்சிருந்தா தான் growth. அதனால தான் என்ன மல்டிப்ளை பண்ணிட்டான்? E minus D அந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணிட்டான். E minus D னா என்ன? ரிட்டென்ஷன் ரேஷியோ. E minus D னா ரிட்டென்ஷன் into KE by R. இவன் என்ன சொல்லிட்டான்? growth rate டைரக்டா எடுத்துக்காம இன்டைரக்டா அவனோட ஃபார்முலால திணிச்சிட்டான். இவன் growth rate தான் மேஜரா எடுத்துட்டான்.
இவனும் கார்டனும் வால்டர் ஸ்டெயின்மென்ட் காம்படிஷன் நான் தெரியுமா, அந்த இடத்துல தூரக்க ஒரு ஒளி தெரியுது, அதை நோக்கி போடணும். அதுமாரி தான் இவனும் போனான், அவனும் போனான். அவன் அந்த இடத்துல பிரிஞ்சுட்டான். யாரு வால்டர் தப்பு பண்றான்னு தெரிஞ்சிச்சு, அவன் பிரிஞ்சுட்டான். என்ன பண்றான், கே அதிகமா இருந்துச்சுன்னா வந்து டிவிடெண்ட் கொடுத்துரு, ஆர் அதிகமா இருந்தா டிவிடெண்ட் கொடுக்காத, ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா டிவிடெண்ட் கொடுக்குற, அப்படியே ரூல்ல காப்பி அடிச்சுட்டான். ஆனா பிரைஸ் ஆஃப் த ஃபார்முலா அவன் சொன்ன மாதிரி டி பிளஸ் இ மைனஸ் டி இன்டூ ஆர் பை கேஇ ஹோல் டிவைடட் பை கேஇ ஃபார்முலா போடல. இது என்ன பண்ணிட்டான், நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டான். என்ன ஃபார்முலா, டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு சாரி கேஇ இஸ் ஈக்குவல் டு டி பை எம்பி பிளஸ் ஜியா. ஃபர்ஸ்ட் படிச்சது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அப்போ எம்பி இஸ் ஈக்குவல் டு டி பிளஸ் ஜி பை கேஇ மைனஸ் ஜி மார்க்கெட் பிரைஸ். எப்படி எடுத்துட்டான் கவனி. படி ஃபார்முலா புக்ல வேற மாதிரி எழுதிருப்பான், புக்ல உள்ள ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்றேன். E into 1 minus B earnings, B na payout ratio, 1 minus B na என்ன, retention ratio. B na retention ratio, B na retention ratio. அப்போ 1 minus B na என்ன, payout ratio. அப்போ E into payout ratio is nothing but dividend by KE minus D தான போடுவோம். அவன் என்ன பண்ணிருப்பான், KE minus BR னு ஃபார்முலா எழுதிருப்பான். எழுதிருப்பான் ஃபார்முலா, the formula of nuclear electron P naught price is equal to E into 1 minus B by KE minus BR which is nothing but D plus G by KE minus G. Yes sir, BR என்ன, B into R என்ன, D plus G by KE minus G. ஒரு சம் கொடுத்திருப்பான், டிவிடெண்ட் பே அவுட் பண்ணா என்ன ஆன்சர், பே அவுட் பண்ணா என்ன ஆன்சர், நீ அதை செக் பண்ணிக்கலாம். ஆனா இவனோட தியரியிலயும் ஒரு பாயிண்ட் எம்பசிஸ் எதுவும், இவனுக்கும் வால்டருக்கும் சேம். என்னது, R அதிகமா இருக்கா டிவிடெண்ட் கொடுத்துருங்க சார், கொடுக்காதீங்க சார். R கம்மியா இருக்கா, K அதிகமா இருக்கா, டிவிடெண்ட் கொடுத்துருங்க. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா, எந்த இஷ்யூவும் ஆப்டிமம் தான். அதே ஃபார்முலா காப்பி அடிச்சிட்டான். ஆனா மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் தி ஷேர் என்ன பண்ணிட்டான், அந்த ஃபார்முலா D plus E minus T into R by KE whole divided by KE, இங்க D plus G by KE minus G. ஓகேவா, இப்ப சொல்லு ஃபர்ஸ்ட் சம், ஒரு சம் புக்ல போட்டுருக்காங்க, சும்மா ஆன்சர் போட்டு காட்டுறேன். R வந்து 20%, KE 16%. டிவிடெண்ட் கொடுக்கணும் போக கூடாது, R அதிகமா இருக்கு, டிவிடெண்ட் need not to be paid. அவன் என்ன சொல்றான், 25% டிவிடெண்ட் பே அவுட் ஆனா என்ன ஆகும், 50% பே அவுட் ஆனா என்ன ஆகும், 100% பே அவுட் ஆனா என்ன ஆகும், 25 50 100. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சு, பே பண்ணவே கூடாது. 25% பே பண்ணா கொஞ்சம் குறையும், 50% பே பண்ணா நிறைய குறையும், 100% பே பண்ணா ரொம்ப குறையும். அப்ப மார்க்கெட் பிரைஸ் வந்து என்ன வருது, 100 இங்க இருக்கு, 150 இங்க இருக்கு, 50 இங்க இருக்கு, 37 இருக்கு. குறையவே குறையாதா, அவன் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருவான். 25% இப்போ 300 ரூபாய் இருந்துச்சுன்னா 200 ரூபாய் இருந்துச்சுன்னா 150 ஆகும். நீ 50% கொடுத்தீங்கன்னா 50 ஆகும், 100% கொடுத்தீங்கன்னா 37.50 மாறும். அவன் சம்ம தான் போட்டு கிளாரிஃபை பண்ணிருப்பான். அவன் ஒரு புக்ல ஒரு சம் புதுசா ஒரு ஃபார்முலா கொடுத்திருப்பான், P naught is equal to E into 1 minus B by KE minus BR. E is equal to earnings. Earnings into 1 minus B na இது dividend ratio. அப்ப earning into dividend ratio is nothing but dividend. சார் D plus G சொன்னீங்களே, அது போன வருஷம் டிவிடெண்ட்னா plus G ஆட் பண்ணிக்கோ. இந்த பக்கம் E earnings தான் கரண்ட் இயர் earnings தான் கொடுப்பான். அப்ப இது என்ன ஆயிடும், எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் ஆயிடும். லாஸ்ட் இயர் கொடுத்ததுனா ஃபியூச்சருக்கு G போட்டுப்பான், அவன் கொடுக்கறதே எக்ஸ்பெக்டட் தான் கொடுப்பான். அப்ப எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் டிவைடட் பை KE னா KE, BR னா G. ED னு போட்டா G ஆட் பண்ண தேவையில்லை, D னு போட்டா தான் என்னது ஆட் பண்ணணும், G ஆட். இந்த ஃபார்முலா வச்சு மூணுத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா பிரைஸ் குறையும். இது யாரோட தியரி, வால்டர் என்ன சொன்னா, டிவிடெண்டுக்கும் ஷேர் பிரைஸ்க்கும் சம்பந்தமே இல்லைன்னா, ஏர்னிங் கெபாசிட்டி தான் ஷேர் பிரைஸ் டிட்டர்மைன் பண்ணுதுதான். எம்எம் அப்ரோச் என்ன சொன்னா, ஏர்னிங்ஸ் டிவிடெண்ட் கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதுனால ஷேர் பிரைஸ் மாறாது, இவன் மாறுன்றான். ஆனா எப்படி கொடுக்கணும்ன்றதே சொல்லிட்டான், மாறும் சொல்லிட்டான். எப்படி கொடுக்கணும், ஆர் அதிகமா இருக்கா டிவிடெண்ட் கொடுக்காது, ரெண்டு ஈக்குவலா இருக்கா கொடுத்து என்னென்ன பண்ணிக்கோ, கொடுத்து கொடுக்கணுன்ற இடத்துல கொடுக்காம வச்சிருந்தீங்கன்னா பிரைஸ் குறையும், கொடுக்க வேணான்ற இடத்துல கொடுத்தீங்கனாலும் பிரைஸ் குறையும். கொடுத்தாலும் தான் கொடுக்கலாம்ன்ற ஒண்ணுல எப்படி கொடுத்தாலும் பிரைஸ் will not change. ஓகே ராஜா, இதான் டிவிடெண்ட் பாலிசி.
டிவிடெண்ட் டிசிஷன்ஸ். ஓகேவா? டிவிடெண்ட் டிசிஷன்ஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம் தேடி கொடுத்துருப்பான். நான் சொல்ற மாதிரி வேரியஸ் ரீசன் இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோ. உனக்கே ஃபியூச்சர்ல இதனால் டிவிடெண்ட் கொடுப்பான், இதனால் டிவிடெண்ட் கொடுப்பான் உனக்கே தெரியும். அதை அவன் சொல்ற ரீசன்லாம் படிக்க முடியாது. டிவிடெண்ட் கொடுத்தா ஃபேக்டர்ஸ், நிறைய ஃபேக்டர்ஸ். டிவிடெண்ட் கொடுத்தா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் பே பண்ணணும், அது ஒரு பிரச்சனை இருக்கு. டிவிடெண்ட் சில கம்பெனி டிவிடெண்ட் ஸ்டாக் ஆகும். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இப்போ தான் டிவிடெண்ட் கொடுத்துருவோம், டிவிடெண்ட் கொடுத்துருவோம். மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு ஒரி பண்ணிக்க மாட்டான். 10 ரூபா டிவிடெண்ட் வந்துடும். ப்ரைஸ் ஏறுது ஏறுதோ அவனுக்கு டிவிடெண்ட் 10 ரூபா ஸ்டார்ட் ஆகும். அதுமாதிரி ஒருத்தரும் ஒரு டிவிடெண்ட் பாலிசி ஃபாலோ பண்ணுறான். நம்ம இந்த பாலிசி தியரி அந்த காலத்துலேருந்து நம்ம எதுக்கு நியூட்டன்ஸ்லாம் படிச்சிருக்கோனே தெரியாது. எதுக்கு இப்போ ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஏதோ ஒரு தியரம் படிப்போம், பித்தாகரஸ் தியரம். எதுக்கு பித்தாகரஸ் தியரம் எங்கேயாவது யூஸ் ஆகுதுன்னா தெரியாது, நமக்கு தேவையில்லை. பட் இந்த மாதிரி ஒரு 3 தியரி இருந்தது. அதில் இவன் இதை சொன்னா நாளைக்கு நீ ஒரு தியரி எழுது, நான் ஒரு தியரி எழுது. பாலிசி கூட நாளைக்கு மேபி வரலாம். இப்போதைக்கு எடுக்கல சொல்கிறேன், சரியா? ஸோ தியரின்றலாம் என் இஷ்டத்தையும் சொல்லிட்டு போகிறது தான். அது தப்பாக கரெக்டான்றதை அடுத்த வந்து ப்ரூவ் பண்ணுவோம். அடுத்து வராத வரையும் இப்போ நான் சொன்னதை தப்புன்னு ஒருத்தன் சொல்லாத வரையும் நான் சொன்னது கரெக்ட். நான் சொன்னது தப்புன்னு சொல்லி வேற ஒருத்தர் ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கோயேன், அவன் சொல்றது கரெக்ட். அப்போ எனக்கு ஒரு இவன் சொன்ன தியரிக்கு ஒரு கிரிட்டிசிசம் வரும். அந்த கிரிட்டிசிசம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அசம்ஷன்ஸ் கொடுக்குறான். கிரிட்டிசிசம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் கொடுத்துறான் அசம்ஷன்ஸ். அவன் கொடுக்க மாட்டான். தியரி இல்லைன்னா நான் எனக்கு ப்ரூவ் பண்ணிடுவேன் என்னோட கண்டஸ்ட் வச்சு. அடுத்த வந்து இந்தந்த சுச்சுவேஷன்ல தான் நீங்க ப்ரூவ் பண்ணது கரெக்ட்னு கொடுக்கலாம் பார்த்தியா? அது கிரிட்டிசிசம் ப்ளஸ் என்னோட தியரிக்கு அசம்ஷன். இந்த சுச்சுவேஷன்லாம் கரெக்டாக வருது இல்லை, அப்போ இதாண்டா என்னோட அசம்ஷன் போட்டுருக்கோம். அப்போ நான் சொன்ன மாதிரிலாம் நீ வண்டி ஓட்டினா எனக்கு 50 கிலோமீட்டர் கிடக்கும். அப்போ நான் சொன்ன சுச்சுவேஷனில் ஃபாலோ பண்ணினா மார்க்கெட் வேல்யூ மாறாது, ஷேர் மாறாது. நான் சொன்னதான் மாறும், ப்ரைஸ் டிவிடெண்ட் கொடுத்தா மாறும், ஏறும் இறங்கும் நான் சொல்லிடுவேன். அண்டர் சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ். தியரி எப்பயுமே ஃபாலோ பண்ணுவாங்க சார். கம்பெனியில் தான் இந்த தியரி பேஸ் பண்ணி தான் டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் மல்டிபிள் ஃபேக்டர். இது டிவிடெண்ட்டுக்கும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் ஒரு தியரியை ரிலேட் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணுற தியரி தான் அந்த 3 தியரி. ஓகேவா? ரிலவன்ஸ் தியரி, இரலவன்ஸ் தியரின்னு படிப்பேன். எது ரிலவன்ஸ் தியரி, எது இரலவன்ஸ்? எம்எம் ஹைபோதீசிஸ் இல்லை இரலவன்ஸ். இந்த 2 தியரியும் அது ஒரு சின்ன விஷயம் நம்ம அடுத்த சாப்டர் பார்க்க போகிறோம். அதில் வந்து பேசிக் தான். லிவர்டு ஃபார்ம், அன்லிவர்டு ஃபார்ம்னு படிப்பேன். லிவர்டு அது என்ன, கோலி சோடா கோலி இல்லாத சோடான்னு கேட்பாங்க. குண்டு இருக்கிற சோடா கோலி சோடா, குண்டே இல்லாத சோடா பொம்பளை சோடான்ற மாதிரி. கடன் இருந்துச்சுன்னா அது லிவர்டு ஃபார்ம். கடன் என்ன, டெட் இருந்துச்சுன்னா அது லிவர்டு ஃபார்ம். டெட்டில் சரி ஈக்குவிட்டி பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அன்லிவர்டு ஃபார்ம். இது நம்ம அடுத்த கேபிட்டல் செக்ஷன் தியரியில் பார்க்க போகிறோம். டிவிடெண்ட் டிசிஷன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த கேபிட்டல் செக்ஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கேபிட்டல் செக்ஷன் அதில் இன்னும் நம்ம தியரிஸ் பார்க்கல. இவனே அங்கே ஒரு தியரி சொல்லியிருப்போம். அந்த தியரியில் போயிட்டு நம்ம அதில் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் லிவர்டு அண்ட்